தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காக்கும் பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூத்தட்டுகளை ஏந்தியவாறு மேளதாளங்கள் முழங்க நெல்லுக்கடை மாரியம்மன் ஆலயம் வரை ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அம்மனுக்கு பூவால் அபிஷேகம் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ பட்டமரதான் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஆவுடையார் நாயகி சமேத சோழீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பூத்தட்டுகளை ஏந்தி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாதவபுரம் ஸ்ரீமன் நாராயண சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு களி வேட்டை நடைபெற்றது. முன்னதாக 8ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு ஐயா குதிரை வாகனத்தில் செண்டை மேளத்துடன் நகர்வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வழிநெடுகிலும் பக்தர்கள் ஐயாவிற்கு பழம், பன்னீர், மாலை ஆகியவற்றை காணிக்கையாக படைத்து களிவேட்டை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோவிலில் 79வது ஆண்டு முத்துப்பல்லக்கு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து பஞ்சவாத்தியம், சிங்காரி மேளம் முழங்க அபிஷேக பொருட்கள் ஊர்வலமாக தந்தி மாரியம்மன் கோவில் எடுத்து வரப்பட்டு மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அம்மன் முத்துப்பல்லக்கில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர்.